தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் இப்போ நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் RS பிரசன்னாவுடைய படைப்பில் ஆமீர் கானோட நடிப்பில் ஒரு ஹிந்தி படமாக தமிழ்லேயே நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சித்தார ஜாமீன் பார் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த லைக்கு சப்ஸ்கிரைபு இந்த ஷேர் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் டார்கெட் வச்சுருக்கேன், அப்படியே மறக்காமல் 100 லைக் போட்டு போடுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு வந்தோம்னா, படத்தினுடைய கதாநாயகன் குல்சன் ஒரு ஜூனியர் பேஸ்கெட் பால் கோச். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஒரு போலீஸ் வேணும் பேனட்டில் ஓங்கி நங்குன்னு குத்த அவங்க அப்படியே கேஸ் போட்டு இவரை கோர்ட்டுக்கு கொண்டு போக, கோர்ட்டில் மென்டலி அஃபெக்டட் ஆனவங்களுக்கு கோச்சாக இவரை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இவர் ஆரம்ப கட்டத்தில் அதுக்கு விருப்பமே இல்லாமல் தான் உள்ளே போய் நுழையிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு என்ன தான் நடந்தது, அந்த மென்டலி கொஞ்சம் அஃபெக்டடான அந்த மென்டலி டிஸார்டர் பீப்புள்ஸுக்கு இவர் கோச் கொடுத்து எப்படி அவங்கள ஜெயிக்க வைக்கிறாரு, அவங்கக்கிட்டேருந்து இவர் என்ன மாதிரியான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் ஆமீர் கான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோலை ட்ரை பண்ணியிருக்காது. அது என்ன அப்படின்னு நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய நடிப்பு பொறுத்த மட்டும் ஆமீர் கானை பற்றி நமக்கு தெரியும். நாம் இந்த படத்துக்கு முக்கியமாக போனதுக்கு காரணம் ஆமீர் கானுடைய அந்த கதை தேர்வு. அவர் வந்து சும்மா சாதாரணமாக மற்ற பாலிவுட் நடிகர்கள் மாதிரி அடிக்கிறது, பிடிக்கிறது, துவைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப காமனான யூஷுவலான ஸ்டோரியை அவர் என்றைக்குமே சூஸ் பண்ண மாட்டார். அவர் சூஸ் பண்ணால் அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு நாம் போனோம். ஒரு சில இடங்களில் அந்த டிஃப்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சது. பெரும்பாலான இடங்களில் ஒரு யூஷுவலான மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பொதுவாக ஒரு மென்டலி அஃபெக்டட் ஆனவங்களுக்கும் ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறது காட்டுறது மட்டும் இல்லாமல், இந்த படத்தில் இவங்க சொல்ல வரது இல்லைன்னா, யாரை நாம் பைத்தியம்னு சொல்கிறவங்களோ அவங்க தெளிவாக இருக்காங்க, ஆனால் தெளிவாக இருக்கிறவங்க தான் பைத்தியத்தை விட மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் அவங்க நம்மக்கிட்ட சொல்ல வர்றாங்க. சொல்லப்பட்ட விதமும் பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஒரு பக்கம் ஆமீர் கானோட நடிப்பாகட்டும், இன்னொரு பக்கம் ஜெனிலியாவோட நடிப்பாகட்டும் சொல்லி ரொம்ப நல்லாவே இருந்தது. என்ன படத்தினுடைய ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தா, வழக்கமாக ஹிந்தி படங்களுக்கு போகிற மாதிரி தான் வளவலா கொலக்கொலான்னு லென்த்தாக போகிற மாதிரியே இருக்குது. லென்த்தான ஷார்ட்ஸு, அது ஒரு மாதிரி நம்ம ஹிந்தி படங்களை பார்க்கும்போது ஒரு கிளேஸியான ஒரு ஃபீல் நமக்கு உண்டாகும். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு கிளேஸியான ஃபீல் நமக்கு உண்டாகத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றபடி இந்த படத்தில் வந்து காமெடி எமோஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. பட் எமோஷ்னலாக படத்தோட நம்ம எந்த இடத்துலையும் கனெக்ட் ஆக முடியல. இப்போ உதாரணத்துக்கு தங்கல் பார்த்துருப்போம், அதில் வந்து எமோஷ்னலாக நம்மளால் அந்த படத்தோட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான எமோஷ்னலான சீக்வன்ஸ் இருந்தாலுமே நம்மளால் அதோட கனெக்ட் ஆக முடியல. எல்லாமே ஓரளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது நமக்கு. ஏன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் தென் சேம் டைம் நடிப்பு பொறுத்த மட்டும் அந்த மென்டலி பாதிக்கப்பட்ட அந்த கேரக்டர்ஸை ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணப்பட்ட விதம் நல்லா இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரை அவங்க ரைட் பண்ணும்போது ஆன் த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலான இடத்துல நமக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, சித்தாரே ஜாமீன் பார் சிறந்த படமானா வடக்கான்ஸுக்கு இது சிறந்த படமாக இருக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை பிலோ ஆவரேஜ் ஒன்ஸ் வாட்சபிள் மூவியாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2K ஜென்ஸை கிட்ட கூட இந்த படங்களை போய் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் டென்ஷனு, டிப்ரெஷன் எப்படியெல்லாம் கத்துறோம். நம்ம வந்து அதாவது தெளிவாக இருக்கிறவன் பைத்தியக்காரனாட்டு இருக்கான், ஆனால் யாரை பைத்தியம்னு சொல்கிறோம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இவங்க எடுத்து சொன்ன விதம் நல்லாவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் டீசென்ட் வாட்சபிள் மூவி இன் திஸ் வீக் ஆஃப் திஸ் ஒன். ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துட்டு இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த படத்தை நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.